So, வணக்கம். This is Dr. Arun Prasad, CEO of IDEC. And இன்னைக்கு ஒரு grand event, medical fest நடந்துட்டு இருக்கு சேலம் சிஜி கலாஸ் யூனிவர்சிட்டியில, which is organized by IDEC. I am the director of the IDEC, including our Engineering Council. Over 15 years of experience we have that we are recruiting the students to different countries. So, நம்ம மக்களுக்கு சொல்ற மாதிரி புரியணும்னா 15 வருஷமா அந்த அப்ராட் கண்ட்ரீஸ்ல மெடிக்கல் ஸ்டடிஸ் படிக்கிற பசங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்வு எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, சேலம் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நிறைய லூட்டஸால ஏமாற்றப்படுறாங்க. சோசியல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி ஒரு குட்டி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு தவறான மிஸ்கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்க ரெக்கமெண்ட் பண்ற ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லி கொடுக்குற அவங்க கொடுத்துருக்க அறிவுரைப்படிதான் நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். அண்ட் எந்த ஒரு கண்ட்ரியில நீங்க படிச்சாலுமே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்போது இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. அப்படிதான் 29 கண்ட்ரி நான் சூஸ் பண்ணி அங்க 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ். அவங்களோட டேட்டாஸும் என்கிட்ட இருக்கு. ப்ராப்பரா வேணுங்கிறவங்க கேட்கலாம், அவங்க கிட்ட பேசணும்னு வச்சீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசலாம், கன்வர்சேஷன் எடுக்கலாம், கேள்வி நீங்க பண்ணலாம். பட் ஃபார் த ஐடியாலஜி ஒன்லி. பட் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் the people who are unregistered, unlocal people, they are looting the and demotivating and தவறான வழிகளுக்கு கொண்டு போறாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சின்ன காசுப்பட்டு. ஸோ ரெஜிஸ்டர்டு கன்சல்டன்ஸ் மூலமா ப்ராப்பர் என்எம்சி கைடன்ஸ் வழியை ஃபாலோ பண்ற கன்சல்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வி ஒன் ஆஃப் அஸ் எங்ககிட்ட மட்டும் அட்மிஷன் பண்ணுங்கன்னு சொல்ல, யாரை அட்மிஷன் பண்றோமோ அவங்க கிட்ட செலக்ட் பண்ணுங்க. அந்த 6 வருஷம் அவங்களோட சப்போர்ட் இருக்குமோன்னு பாருங்க. அண்ட் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் எனி கண்ட்ரி ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட் மூலமா அட்மிஷன் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் நான் சொல்லி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணலாம், அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கமிஷன்ஸ்க்கு வேண்டிய கன்சல்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்து டிபார் பண்ணப்படுவாங்க. இது இட் குட் பி அ வார்னிங் ஃப்ரம் எஜுகேஷனிஸ்ட். இதுவும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இட் குட் பி அ வார்னிங் ஃப்ரம் யுவர் சைடு. அட்மிஷன்ஸ் பண்ணுங்க வேணாம்லாம் சொல்லல. பட் ஒன்ஸ் யூ பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட் யூ டூ இட். இப்போ படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பாக்குறோம் எஃப்எம்ஜி ரேட் 25% சரிஞ்சிருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, பசங்க படிக்க போல ஊர் சுத்திட்டு இருக்காங்க, தென் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போய் காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க. இதுக்கு வேணும் யாரும் அனுப்பல ஃபாரினுக்கு. சரிங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் இங்க இருந்து என்கிட்ட வந்த நிறைய கிளைண்ட்ஸ் ஃபார்மர்ஸ், டெய்லி எம்ப்ளாயிஸ் இவங்க தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸ்காலர்ஷிப்ஸ், லோன்ஸ் இதெல்லாம் வாங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அனுப்புற பணத்தையும் அப்படி அனுப்புற டைமிங்கும் அவங்க உங்க ஃப்ரீடமே யூஸ் பண்ணி நல்ல ஒரு டாக்டரா வந்து தமிழ்நாட்டுக்கு சேவை பண்ணுங்க, இந்தியாவுக்கு சேவை பண்ணுங்கன்னு தான் நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். அண்ட் இன்னைக்கு ஈவெண்ட்ல த கிராண்ட் ஈவெண்ட் சீஃப் கெஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் நசீம் கான் ஃப்ரம் நவாய் ஸ்டேட் யூனிவர்சிட்டி away from the உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு. Similarly, we are conducting every week awareness program and seminar, and as well our representatives will be present all over Tamil Nadu. நீங்க எங்க டொமைசியல் கவுன்சிலிங் ஆகட்டும் or else வெபினார் ஆகட்டும் every weekல 3 days நாங்க கனெக்ட் பண்றோம். every weekends ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ப்ரௌடா சொல்றோம், பிகாஸ் we want to make ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, we want to make a டாக்டர் இன் ஈச் ஃபேமிலி. தமிழ்ல சொல்லணும்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவ சாத்தியமே, ஒரு டாக்டர் சாத்தியமேங்கிறத எங்களோட பிளானா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், மறந்துடாதீங்க, நாங்க அட்வைஸ் பண்ற எல்லா காலேஜஸுமே, ரெக்கமெண்ட் பண்ற எல்லா காலேஜஸுமே கவர்மெண்ட் காலேஜஸ். 29+ கண்ட்ரிஸ், அது யூரோப் ஆகட்டும், உஸ்பெகிஸ்தான் ஆகட்டும், ஈவன் ரஷ்யா ஆகட்டும், ஈவன் நேபாள் ஆகட்டும், த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி ஆர் ரெக்கமெண்டிங். அண்ட் ஒன் மோர் திங், நாங்க ஐடிஇசி பண்றது, நான் ரெக்கமெண்ட் பண்ற பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ற எல்லா காலேஜஸுமே ஆஸ் பர் என்எம்சி நாம்ஸ் இருக்க காலேஜ் தான். நீங்க முடிச்சுட்டு வந்தா இங்க டாக்டர் ஆகலாம், அந்த மாதிரி தான். அண்ட் இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஃபர்தர் குவரிஸ் நீங்க கண்டிப்பா 1-to-1 செஷன் என் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.